ப்ளீஸ் வெல்கம். அங்க நல்லா இருக்குல? உனக்கு வேணுமா? ஓ, பர்ஸ் மறந்துட்டேன். இல்ல பரவாயில்ல விடு, என்கிட்ட காசு இருக்கு, நான் கொடுத்துறேன். How much? 6 for 30. Oh, okay. Where are you from? Korea. You newly married couple? This is free. Oh, thank you. Welcome. Thank you. Welcome. ரொம்ப டேஸ்டா இருக்கு. Thank you. Bye bye. இது என்னது? எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னன்னு சொல்றீங்களா? இது யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும் தான் நடக்கும். ஓ, இது கூட இருந்தா நல்லது நடக்குமா? ஓ அப்படியா? நான் வாங்கிக்கிறேன். என் பர்ஸ். ஓ நோ, என் பர்ஸ் எங்க போச்சு? ஓ, வெயிட் பண்ணி வந்துடுறேன். ஜோ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க கிட்டார் எனக்கு கொஞ்ச நேரம் கொடுக்க முடியுமா? முடியாது, நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு பதிலா நான் என்கிட்ட இருக்கிற சாப்பாடு வேணா உங்களுக்கு தரேனே. உங்க கிட்டாரை எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தா போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்தாங்க. 너는 내게 오겠지 내 안에 있는 너 네가 다시 나를 볼 순 없을까 너의 하루엔 나란 없겠지 또 추억조차 없겠지 난 너만 바라만 보고 있는 난 자꾸 눈물이 흐르고 있어 너의 뒷모습을 보는 것도 난 행복이야 아직 나의 마음을 몰라도 끝내 스치듯이 가도 네가 너무 보고 싶은 날에 너무 견디기 힘든 날에 난 너를 사랑한다니까 맴돌아 혼자 다시 또 반포유 혼자 다시 또 missing for you இது போதும்ல நீ ஷாப்பிங் பண்றதுக்கு? எல்லாம் என் நேரம். இப்போ நான் போய் ஷூ ஹீல் உடையணுமா? கழட்டிட்டு நடக்கிறது தான் பெட்டர். போலாம். சரி, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். என்ன? உனக்கு கால் வலிக்கும்ல? நான் சரி, ஓகே. தேங்க்யூ ஜோ. எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வாழ்க்கையில் முதல் முறையா நான் உன்னால உழைச்சி சம்பாதிச்சிருக்கேன். ஓ அப்படியா? உன் கூட இருந்த நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா சார்? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. போலாமா சார்?
டோர் லாக் பண்ணலையா? ஜான்சி, வெளியில வா. இன்னைக்கு ஃபுல்லா உள்ளதான் இருக்க போறியா? ஃபைன். அர்ஜென்ட் வேலை ஒன்று இருக்கு, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். நான் வர லேட் ஆகும், அதுக்குள்ளே நீ வந்து சாப்பிட்ரு. 더디고 너무 힘들다 내 마음을 다 보이려 해도 그댈 볼 수가 없어서 난 그저 지나가 시간을 원망하고 있어 또 계절이 또 바뀌어가고 나는 여전히 슬퍼 One more time 아파도 조금 더 사랑을 할걸 너만 Don't worry, memory deleted. 너만을 위해 불게 Oh one more time 저 하늘 뜨거운 태양처럼 영원히 너의 모든 것 For you One more time 우산소 다정한 네 모습 너무나 그립다 이 눈물을 또 닦아보지만 나는 여전히 슬퍼 사랑을 할걸 너만을 위해 울게 One more time 저 하늘 뜨거운 태양처럼 영원히 너의 모든 걸 사랑해 오직 너만을 One more time Oh my love for you One more time Oh my love for you One more time ஃபர்ஸ்ட் கிளாஸா? என் சீட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே புக் பண்ணிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே. இல்ல நான் நார்மல் கிளாஸ்லயே போறேன், நீ இதை திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கோ. நார்மல் கிளாஸா? ஓ, நீ பேசுறது எக்கனாமிக் கிளாஸ் பத்தியா? என் கால் கொஞ்சம் நீளம், அதனால அந்த எக்கனாமிக் கிளாஸ் ஒத்து வராது. என்ன இவன் காலு நீளமா இருக்கா? பேசாம நானாவது எக்கானமி கிளாஸ்ல போயிருக்கணும். 고준표. இது உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு எப்படி இது? நான் முதல் தடவையே சம்பாதிச்ச பணத்தை வச்சு உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியா?
எதுக்கு இங்கே வந்த? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்க என்ன பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதை கேட்க உனக்கு எந்தவித ரைட்ஸும் இல்லை. நிறுத்துச்சோ. நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால அவளை உனக்காக நான் விட்டு கொடுத்தேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்கு சான்ஸும் கொடுத்து பார்த்தேன். இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். என்னடா சொன்ன? நிறுத்து ஜேசன். ஏன் இங்க வந்த? உன்கிட்ட தான் கேக்குறேன். சரி, சொல்ல வேண்டாம். ஆர்டர் ரெடி. நான் சொன்னேன் இல்லையா, அதேதான். நாளைக்கு கண்டிப்பா. என்ஜாய் யுவர் லஞ்ச். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஆர்டர் பண்ணது இந்த டிஷ் இல்லையே. ஐம் சாரி, நான் உங்களுக்கு வேற மாத்தி கொண்டு வரேன். 2 minutes. சாரி, நீங்க சாப்பிடுங்க. ஜெனி, எனக்கு என்னமோ ஆயிடுச்சுடி. நான் என் ஃபியூச்சரை பற்றி எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கணும்னு நினச்சாலும் என்னால் இருக்க முடியலடி. வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. ஜான்சி, இதை போய் டெலிவரி பண்ணிட்டு வா. என்கிட்ட கொடு, நான் போயிட்டு வரேன். எங்க கொடுக்கணும்? ஜான்சி, இது உன் வேலை தான். இதை டெலிவரி பண்ணிட்டு அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து வாங்கிட்டு வரணும், புரிஞ்சுதா? இந்தா போயிட்டு வா. யோசிக்காத பொடி, நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், அப்படியே மசம் மசம் நின்றுட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க சார். நீங்க கை நீட்டுங்க. பிளட் பிரஷர்லாம் நார்மலா தான் இருக்கு. கொஞ்சம் வாயை திறங்க. அங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்னையா சொல்றீங்க? இங்க என்ன படமா காட்டுறாங்க? வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. சீக்கிரமா இங்க வான்னு சொல்றல. எத்தனை பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது என்ன உன் வீடு நினைச்சியா இப்படி தூங்கிட்டு இருக்க? இந்தாங்க. இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். சீக்கிரம் சாப்பிடுங்க.
நான் ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கும் என்னோட பாஸ்க்கும் என்ன ரிலேஷன்? நீங்க நீங்க நிஜமாவே டாக்டர் தானா? ஒருவேளை போலியா? என்ன பார்த்தா போலி டாக்டர் மாதிரியா தெரியுது? நல்லா பார்த்து சொல்லு. கொஞ்சம் அம்மா கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ வலிக்குதே அம்மா. பாத்து மெதுவா ஒண்ணாகாது பயப்படாத அம்மா. வா ஒண்ணு இல்ல இல்லையே வா தைரியமா இரு. டாக்டர். 머리는 너무나 나빠서 너 하나밖에는 모르고 너만 바라만 보고 있는 나 자꾸 눈물이 흐르고 있어 너의 뒷모습을 끝내 스치듯이 가도 네가 너무 보고 싶은 날에 너무 for you ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் உன் முகத்துல எழுதிருக்கு. ஒண்ணு கையை டைட்டா பிடிச்சுக்கோ. அவ்வளவுதான். பயப்படாத. முடிஞ்சு. அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி பயப்படாத. தைரியம் பாத்தியா எவ்வளவு அழகான குழந்தைன்னு. என் குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல? உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. புது உலகத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். முதல் தடவையா ஜேசனையும் ஸ்விம்மிங்கையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இது வரைக்கும் என்ன எல்லாரும் ஃபூல் இடியட் பைத்தியம் சொல்லி கேலி பண்ணிருக்காங்க. ஆனா நான் இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா கண்டிப்பா பைத்தியம் முடிவு பண்ணிடுவாங்க. ஆமா ஜான்சி, நீ பைத்தியம் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. உனக்கு பிடிச்ச ஃபீல்டை நீ செலக்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசைப்பட்டா கண்டிப்பா அடைஞ்சே தீரணும். மற்றவங்க என்ன பேசினாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. இதை நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதில் நீ எக்ஸ்பர்ட் ஆச்சே. நீ என்ன சொல்ல வர? உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல சாதிச்சு காட்டு. எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்லையா? யுகங்களே ஆனாலும் பரவாயில்ல. உன்னுடைய கனவு நனவாகிறதுக்கு சேஸ். ஸ்டேஜ்ல இருக்கு சார். அது முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? உண்மையிலேயே ஏசியாவில் இன்னொரு மினிஸ் நகரத்தை உங்களால உருவாக்க முடியுமா? அடுத்த பிரஸ் மீட்ல சந்திக்கலாம் ப்ளீஸ். ஷின்வா குரூப்போட உண்மையான வெற்றி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்து பாருங்க. ஜான்சி எப்படி இருக்க? சாப்பிடு. தேங்க்யூ. மக்காவுக்கு போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி லைஃப்ல முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜேசனை ஒரு வாட்டி பார்த்து பேசணும்னு நினைச்சேன். அவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். நீ ஜேசன் எடுத்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வருத்தம் தான். நம்ம ஏன் பழையபடி எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க கூடாது? தாராளமா.
듯 오늘 내게 안부를 묻네요. 난 그저 잘 지낸다 해줘. 그댄 정말 날 너무 모르죠. 그대 없이도 내가 괜찮을 것 같나요? 들어서 숨 쉬는 나를 원망해줘. 어떡하죠? 아직도 난 그대 한마디에 부서지는 하루를 살아요. 그대 내게 말해봐요. 이러는 게 누군인지, 그대도 나처럼 하루가 아프고 또 아픈지 말해봐요. 어떡하죠? 내 마음은 그대 아니면 누구도 안아줄 수 없을 텐데 제발 나를 잡아줘요. 알잖아요, 한 사람 아무리 애써도 그대를 지울 수가 없다고. 어떡하죠? 내 마음은 그대 아니면 누구도 안아줄 수 없을 텐데 제발 나를 잡아줘요. 알잖아요, 한 사람 아무리 애써도 그대를 지울 수가 없다고. ஹாய் ஜெனி. ஜேசனோட பர்த்டே பார்ட்டியா? ஆமாம். அப்படின்னா நான் ஜான்சியையும் கூட்டிட்டு வரணுமா? ம். ஏன் நான் எதுக்காக கூட்டிட்டு வரணும்? ஜேசன் தான் அவளை விட்டுட்டானே, அப்புறம் எதுக்காக இதெல்லாம்? இல்லை, அவன் மனசில் முடிவாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சாகணும். திரும்ப ஏதாவது பிரச்சனையான ஜான்சியால தாங்கிக்க முடியாது. இல்லை ஜெனி, கேர்ஃபுல்லாக கேளு. ஜேசன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கணும். அப்படி எந்த காரணமே இல்லைனாலும் ஜான்சி கடைசியாக ஒரு தடவை அவனை மீட் பண்ணி ஆகணும். இது அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். அந்த நிலைமை அவளுக்கு வர விட மாட்டோம். ஜெய்சன் அவன் மனசுலேருந்து அழிச்சிட்டு நிம்மதியாக வாழலாம். நான் சொல்லபடி செஞ்சா போதும். இதெல்லாம் என்னது? நம்ம போருக்கு போகும்போது நமக்கு ஆயுதங்கள் தேவைப்படுறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். ஓ, என்னால முடியாதுப்பா. ஓ, நீ இனிமே அவனை பார்க்கவே போறது இல்லையா? அப்ப இதான் அவனோட முடிவா? அவன் எவ்வளவு நாள் கழிச்சு திரும்பி வந்திருக்கான். இன்னைக்கு அவனோட பர்த்டே பார்ட்டி வேற. வந்து பார்த்தா என்ன ஆயிட போற? அவன்கிட்ட பேச அவன்கிட்ட ஒரு விஷயம் கூடவா இல்ல? எனக்கு என்ன வருதோன்னா, அவன் என்ன இக்னோர் பண்ணதும், நான் கிளம்பும் போது தடுக்காம இருந்ததும் இல்ல. நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியாததுக்கும் என் ஃபீலிங்ஸ் சொல்ல முடியாததுக்கும் நான் வருத்தப்படுறேன். எனக்கு அதுக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்காது. ஹலோ சார். ஹலோ ஜான்சி, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். ஹலோ, என்ன விஷயம்? இன்னைக்கு ஜேசனோட பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது. என்ன வர சொல்லி ஜேசன் தான் உங்களை அனுப்புனானா? இல்லம்மா, நம்ம சேர்மன் மேடம் தான் உன்னை இந்த பார்ட்டிக்கு ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருக்காங்க. சேர்மன் மேடமா? என்னால நம்பவே முடியல. இது கனவா இல்ல நினைவா? ஆச்சரியமா இருக்கா? நான் இனிமேலும் ஒளிஞ்சுக்க விரும்பல. அதனால தான் நான் இங்க வந்தேன். நான் எடுத்த முடிவு ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம். சரி ஜான்சி, இவ்வளவு தூரம் வந்துட்டு கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். நீ பாட்டுக்கு எங்கேயாவது ஓரமா நிக்காத. அப்புறம் ஜெனி ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே இல்லையா ஜெனி?
முதல்ல இங்க வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஷின்வா குரூப்புக்கும் என் பையனுக்கும் வாழ்த்து சொல்ல இத்தனை பேர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடந்த சில நாட்களா சில கஷ்டமான நாட்களை நாங்கள் எதிர்பாராத விதமாக சந்திச்சோம். ஆனால் இப்போ எங்கள் பாதையில் எந்த தடங்களும் இல்லை. எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷின்வா குரூப் உலகத்திலே நம்பர் 1 கம்பெனி ஆகிற வரைக்கும் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த விழா நாயகனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். என்னுடைய மகனும் ஷின்வா குரூப்போட வருங்கால டைரக்டருமான ஜேசன். Happy birthday, dear Jason. Happy birthday to you. Are you okay? இனிமேலும் இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு நல்லதா படல. நான் ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கவே கூடாது. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல ஜான்சி. என் இன்விடேஷனை மதிச்சு நீ வந்ததுக்கு சந்தோஷம். இன்விடேஷனா? இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதத்துல நீ ஒரு பாட்டு பாடினா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கா நீ பாடுறியா? என்ன? நீ ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாச்சே. ரொம்ப திறமைசாலியான பொண்ணு. பெரிய ஸ்கூல்ல வேற படிச்சிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு கண்டிப்பா பியானோ வாசிக்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சான்ஸே இல்ல. ஜான்சிக்கு பியானோ வாசிக்க தெரியுமா? இப்ப என்ன பண்ண போறா? ஜான்சி இந்த பார்ட்டிக்கு இவங்க இன்வைட் பண்ணதுல ஏதாவது ஒரு சதி இருக்கும். இவளால முடியாது. இவ ரொம்ப டயர்டா இருக்கா. என்னால முடியும். நீங்க இன்னைக்கு என்ன இன்வைட் பண்ணதுனால நான் இதை கண்டிப்பா உங்களுக்காக செய்றேன். என்னால முடியும். ஷின்வா ஹை ஸ்கூல்ல படிக்கிற ஜான்சிங்கிற பொண்ணு நமக்காக இப்ப பியானோ வாசிக்க போறா. அவளை எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. 어제는 울었지만 오늘은 당신 때문에 내일은 행복할 거야. வாவ்! அவளை பத்தி தெரியாம நான் அவளை பியானோ வாசிக்க சொல்லி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தகுதிக்கு மீறின வேலையை யாரால பண்ண முடியும்? வாசிக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும், வாசிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணணும் கூட அவளுக்கு தெரியல. அவ சார்பா நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்.
இப்போ நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை உங்க முன்னால பண்ண போறேன். நான் எடுத்த இந்த முடிவால ஷின்வா குரூப் மேலும் வளர்ச்சி அடைய போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டா? இதுக்கு மேல நான் அதை மறைக்க விரும்பல. என்னுடைய மகன் ஜெய்சனோட ஃபியான்சியும் ஷின்வா ஃபேமிலிக்கு வர இருக்கும் வருங்கால மருமகளை உங்களுக்கு நான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். என்ன? ஃபியான்சியா? யாரை கேட்டு இந்த முடிவெடுத்தாங்க? இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். அவ பேர் ஹாசினி, ஜேகே குரூப் சேர்மனோட மகள். அவளை அன்போட வரவேற்கிறேன். என்ன விடுங்க. யாரை கேட்டதுல அரேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு தெரியாம என்கேஜ்மென்ட் அரேஞ்ச் பண்றதுக்கு நீங்க யாரு? இவளா? நீயா? இதுதான் அவங்களோட பிளான். ஜேகே குரூப் ஓனரோட பொண்ணு தான் ஜேசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அவங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்களா? அந்த கம்பெனியோட சேர்மன் ஒரு கொரியன் அமெரிக்கன். ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாங்க. சுருக்கமா சொல்ல போனா அது ஒரு குளோபல் என்டர்பிரைஸ். எனக்கு என்னமோ அவங்க அம்மா இந்த விஷயத்த மக்காவில் இருக்கும்போது டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நான் என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க என்ன பத்தி சரியா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உனக்கு புரிஞ்சுதா ஜான்சி? சும்மா உன்ன மாதிரி தெருவில் போறவங்கலாம் ஷின்வா ஃபேமிலிக்கு மருமகளா வந்துட முடியாது. என்ன நடந்துட்டு இருக்குமா இங்க? என்கேஜ்மெண்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீ எதுக்காக இங்க வந்த? நான் ஒன்னும் விரும்பி இங்க வரல. நான் தான் அவளை இன்வைட் பண்ணேன். என்ன? ஏன் இதுல என்ன தப்பு இருக்கிறதா நீ நினைக்கிற ஜேசன்? உன்னோட வருங்கால மனைவியை இவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம் தான் அவளை கூப்பிட்டேன். உனக்கு அறிவில்ல? அவங்க இன்வைட் பண்ண உடனே வந்துருவியா? ஜேசன், நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் மனசை விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. எனக்கு ஜேசன் கிட்ட பேச எதுவுமே இல்லை. ரொம்ப அருமையா சொன்ன. நீ இப்பவாது உன்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டியே. கல்யாணமாக போற ஒரு பையன் கிட்ட நீ பேசுறதுக்கு இனிமே என்ன விஷயம் இருக்க போகுது? இது நிஜமாவே என்கேஜ்மெண்ட் தானா? நம்ம ஒன்றும் ரியாலிட்டி ஷோல இல்லையே. நிஜமாவே நடந்துச்சா? நீ சர்ப்ரைஸ் ஆகிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. நான் ஏற்கனவே உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி முடிவு எடுத்ததுதான். ஆனா அவங்க இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. இங்க பாரு ஜான்சி, உனக்கு வேணா என்கிட்ட பேச எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் பேசி ஆகணும். கொஞ்சம் கூட வரியா? அவங்க கூப்பிட்டாங்கன்னா நேரா கிளம்பி வந்துட வேண்டியதா? அவங்க ஏற்கனவே உன்னை ஒரு தடவை அவமானப்படுத்திருக்காங்களே, மறந்துட்டியா? கொஞ்சம் நில, எங்க என்ன இழுத்துட்டு போயிட்டு இருக்க? மனுஷன் ஒரு தடவை பட்டா திருந்துருவாங்க. ஆனா நீ என்ன ஜென்மனே தெரியலையே. அவங்க உன்னை இங்க கூப்பிட்டதை உன்னை அவமானப்படுத்துறதுக்காக தான். அது கூட புரியல உனக்கு? வெயிட் பண்ணன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயே சொல்லாம தான் இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க ஆடுற இந்த விளையாட்டுல நம்ம ரெண்டு பேரையும் பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் இனிமே பொறுமையா இருக்க போறது இல்ல. கிளிப்புலைக்கு சொல்றாம சொல்ற, இன்னும் புரிஞ்சுக்காம உனக்கு. இங்க பாரு ஜான்சி, தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுங்கிற பாடத்தை நீ கத்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். உன்னை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கு காரணமே இதுதான். ஜான்சி, ஜேசனுக்கு என்னாச்சு? நிஜமாவே அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறானா? ஜெனி, நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஜோ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணி இந்த பிரச்சனைக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்கலாம். நீ எப்படி இங்க வந்த? இழுத்துட்டு வந்ததும் இல்லாம கேள்வியை கேட்கிற? நான் இழுத்துட்டு வந்தா நீயும் பின்னாடியே வந்துடுறதா? முதல் தடவை உன்னை மீட் பண்ணும் போதே உனக்கு மரம் கண்டிடுச்சுன்னு நினைச்சேன். அதை நீ ரொம்ப சரியா நிரூபிச்சிட்ட. என்ன? நான் லூசா? உன்னால என் நிலைமை பாத்தியா? குளர்ல இப்படியே நின்னுட்டு இருந்தே என் உடம்பு என்ன ஆகும்? இதுல கால போட்டுருந்தா ஷூ வேற இருந்துருச்சு. இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா சாரி சொல்லி ஆகணும். நானா உன்னை பின்னாடி வர சொன்னேன்? நானே வந்தா நீ தானே இழுத்துட்டு வந்த. சரி, இப்போ என்ன ஆச்சு? போய் வேலையை பாரு, போ. திரும்பவும் பின்னாடியே வந்த. இவன் நிஜமாவே லூசு தான். ஏய், என்ன பண்ற? இறங்கு. ஏய், இறங்கு. சாரி சொல்லாம நான் எந்த ஊருக்கு போக விட மாட்டேன். ஏய், சாரி சொல்ல, மரியாதை சாரி சொல்லிடு. சாரி எல்லாம் சொல்ல முடியாது. இறங்கு முதல்ல. இறங்குடா. காதெல்லாம் கடிக்கிற மெண்டலா நீ? ஆமா, ஏன் உன் முகம் இப்படி செவந்திருக்கு? ஓ, என்ன வெக்கமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு காமெடி வேறயா? ஒழுங்கு மரியாதை என்ன கிளம்பிடு, இல்லனா என்ன பண்ண நினைக்க தெரியாது. என்ன? எனக்கு மணி கொடு. எதுக்கு? டாக்ஸி பிடிச்சு போக வேண்டாமா? என்னோட பர்ஸ் நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்ல.
என்கிட்ட இல்ல. இல்லன்னு சொல்றல. போனை கொடு. போனா? ஏய் என்ன தொடாத. இல்லன்றல. விடு. ஏய் விடுன்றல. விடு. ஏய் ஏய் விடு. யார் நீங்களா? கையை விடுங்க. மரியாதையை விட்டுங்க. நான் யாரும் தெரிஞ்ச பிள்ளை பண்ண மாட்டீங்க. விடுங்க. விடுங்க. இதை கேட்டு உனக்கு ஷாக்கா இல்ல? என்ன? ஜேசனோட வெட்டிங் பத்தி தான். இல்ல, அவனுக்கு இன்னொரு பொண்ணு நிச்சயம் படுறதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்னை பத்தி தான் அவனுக்கு நல்லா தெரியுமே. நிச்சயமா இந்த என்கேஜ்மெண்ட் பத்தி ஜேசனுக்கு தெரிஞ்சிருக்காது. அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எங்க கிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டான். இல்ல, அந்த பொண்ண கண்டிப்பா ஜேசனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். உனக்கு எப்படி தெரியும்? நான் அவளை மக்காவில் மீட் பண்ணிருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் ஜான்சி. மக்காவில் நீ அவனை மீட் பண்ணும்போது என்ன பேசுன? விடு ஜோ. இப்ப அதை பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. வருத்தமா இல்லையா? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ஜோ, நீ கவலைப்படாத. இங்க பாரு ஜான்சி, நம்ம பார்க்குற எல்லாமே உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்தும். நம்பிக்கைங்கிற பார்வையால பார்த்தா உனக்கே புரியும். இல்ல பரவாயில்ல ஜோ, நான் தனியாவே போய்க்கிறேன். குட் நைட். குட் நைட் ஜோ. ஜோ, என்னடாச்சு உனக்கு? ஜேசன் கிட்ட பேசலாமா?